என்னோட பதிவுகள பார்த்து ஒரு சில தாய்மார், அவங்க பிழையான முறையில பேரண்டிங் நான் செய்துட்டேன். ஐ ஃபீல் பேட், ஐ ஃபீல் கில்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பதிவு அந்த அம்மாமாருக்கான சமர்ப்பணம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட்டானவங்க இல்ல. ட்ரஸ்ட் மீ, நாங்க எல்லாருமே சூப்பர் மாம்ஸ் தான். நீங்க உங்களுடைய குழந்தைய கருவுல சுமந்த நாட்கள நினைச்சு பாருங்க. சாப்பிடக்கூட முடியாம, எழுந்து நிக்க முடியாம, நடக்க முடியாம, எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில டெலிவரி அப்படின்ற இடத்துக்கு போய் நின்று, இறப்போட போராடி உங்களோட குழந்தைய நீங்க பெற்றெடுத்தீங்க. இதுக்கான கிரெடிட் உங்களுக்கானது மட்டும்தான். நீங்க யோசிக்கலாம், எல்லா தாயும் இப்படித்தானே பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு. பட் நீங்க இருந்த அந்த ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் வேற யாரும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் மீ, யூ ஆர் அ சூப்பர் மாம். அடுத்தது, இது எல்லாத்தையும் விட உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் காட்டக்கூடிய அந்த புனிதமான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நன்றாக தெரியும். உங்களுடைய குழந்தை உங்களிடம் உங்களுடைய அன்பை வெளிக்காட்டாமல் இருந்திருந்தாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த பியோர் லவ்வை ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக நீங்கள் உங்களை பெருமிதப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது, நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா இருந்தால் ஓகே, அதுக்கான ஒரு சின்ன டிப். குழந்தைகள் எப்போவுமே மன்னிக்கும் இயல்பு கொண்டவங்க. உங்களுடைய குழந்தைக்கு எத்தனை வயதானாலும் நீங்களும் உங்களுடைய குழந்தையும் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகளோட கைகளை பிடிச்சு நீங்கள் தவறிழைத்ததா நினைக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் பற்றி கண்டிப்பாக விபரப்படுத்துங்க. எதனால் நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணினீங்க, இல்லாட்டி எதனால் நீங்கள் அப்படி பிழை செய்தீங்க அப்படின்றத விளங்கப்படுத்துங்க. குழந்தைகள் எப்பவுமே டிரெக்ட் விஷனை மாத்திரம்தான் காணுவாங்க. அவங்க பிறர் எதனால இப்படி செய்தாங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் டெப்த்தாக கதைங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இந்த நிமிஷம் அவங்க உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணாட்டியும் கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க. எதெல்லாம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளோடு செய்ய மறந்தீங்களோ அவற்றை காலத்திற்கேற்ப மீண்டும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அழகான ஒரு பாண்டிங் உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். காரணம், நீங்கள் அவங்களோட அம்மா. அதனால கண்டிப்பாக உங்களை அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஹாப்பி பேரண்ட்ஹுட். குட் டே.